போகாதே போகாதே என் கனவா நாம் புழுவாய் துடிக்கிறோம். நம்முடைய மனைவி ஆகாத வார்த்தைகள் பேசி தடைக்கல்லாக இருக்கிறார் என்று தவறாக நினைக்க வேண்டாம். காரணம் மீண்டும் மீண்டும் போருக்கு போக வேண்டாம் என்று எதற்காக தடுத்துரைக்கிறேன் தெரியுமா? சுவாமி, நான் எதை சொல்லுவேன்? அரண்மனையிலே அரைகுறை தூக்கத்தினான் என்று ஆகாத சொற்பனம் அல்லவா கண்டேன். படை வீரர்களை எல்லாம் திரட்டிக் கொண்டு நீங்கள் சபருக்கு செல்லுவதாகும். செல்லும் நேரத்தில் வீரர்கள் எல்லாம் வரிசை வரிசையாக சென்று கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் மட்டும் பாதையில் ஓரத்தில் தனியாக விழுந்து விழுந்ததாக நான் கனவு கண்டேன் சுவாமி. நமது கோட்டை மதில் சுவர் இடிந்து விழுவதாகும். நமது பட்டத்து யானை திடீரென்று மரணமடைவதாகும். நம் தோட்டத்தில் இருந்த வாழை மரங்கள் எல்லாம் வேரோடு சாய்ந்ததாக நான் கனவு கண்டேன் சுவாமி. உங்களுக்கு நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. சின்னஞ்சிறு வயது முதல் சிரித்து சிரித்து விளையாடிய இந்த சிங்கார இலங்கையை சற்று கவனித்து பாருங்கள். இன்று என் நிலையில் இருக்கிறது என்று. அது மட்டுமா? இத்தனை கொடுமைகள் இங்கே நடக்கிறது. அத்தனையும் கண்ட பிறகு நான் எப்படி கூட்டுவது வழி? என் வார்த்தை கேளுங்கள், போகாமல் நில்லுங்கள். சுலோச்சனா, கனவு கண்டேன் கனவு கண்டேன் கனவு கண்டேன் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறாயே, கனவில் வருவதெல்லாம் நனவாக நடந்து விட்டால் இந்த நாட்டிலே நடப்பது ஒன்றும் கிடையாது. சுலோச்சனா, கனவு வருகிறது என்று எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தால் அந்த மனிதர் எடுத்து வைக்கும் அடியெல்லாம் கோழைத்தனமான அடியாக இருக்கும்.
கனவை நினைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடாது. சுலோச்சனா, உனக்கு ஒன்று தெரியுமா? நீ உரைத்தபடி என்னுடைய தம்பிகள் அத்தையன் அதிகாயன் அங்காரனர் என்று சொல்லக்கூடியவர்கள் சமருக்கு சென்று மாண்டு மடிந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்க, நான் மட்டும் இப்படி இருக்க முடியாது சுலோச்சனா. அது மட்டும் ஆனா இன்னும் எப்படி தெரியுமா சுலோச்சனா? பிள்ளைதான் வயர் மூத்தார் பிதாவின் சொற்புத்தி கேளான், கல்லினர் குழலால் நல்ல கணவனை கருதிப்பாரால், உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் இந்த உலகத்தில் பண்டிதரை தேடார், தெல்லறதித்தை கற்றோன் சீடனும் குருவை தேடான். ஆமா, பிள்ளை தந்தையின் தோலுக்கு சரியா வளர்ந்துட்டாவும் சின்ன வயசுல அப்பா சொல்ல எப்படி காப்பாற்றணும் அப்படி கடைசி வரைக்கும் காப்பாற்றான். அந்த பிள்ளை என்னைக்குமே கடமாட்டான். கல்லினர் குழலால் நல்ல கணவனை கருதிப்பாரால், 10 ரூபாய் கணவன் சம்பாதிச்சு வந்து மனைவி கிட்ட கொடுத்தா 8 ரூபாய் செலவு பண்ணிட்டு 2 ரூபாய் வச்சுக்கணும். அந்த 10 ரூபாயை செலவு பண்ணிட்டு பக்கத்து வீட்டில் 2 ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ணா அந்த குடும்பம் கட்சி வந்து ஈடேறாது. தெல்லற வித்தை கற்றோன் சீடனும் குருவை தேடான். எத்தனை கல்வி கற்று கல்வி பயின்று கொண்டு இருந்து நீ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் ஆதி காலத்தில் குரு வார்த்தையை நாம் எப்படி ஏற்று கற்றுக்கொள்ளும், அந்த குருவுக்கு கடைசி வரை மரியாதை கொடுக்க வேண்டும். அவன் தான் மனிதன். உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் இந்த உலகத்தில் பண்டிதரை தேடார். இப்பொழுதுதான் எத்தனையோ அரசாங்க வைத்தியர்கள், எத்தனையோ டாக்டர், அதெல்லாம் கிடையாது. நாவிதர் என்று சொல்லக்கூடிய பண்டிதர் தான் வைத்தியர். ஆமா, அவரிடத்தில் பணத்தை கொடுத்தா நீங்க எனக்கு உடம்பு சரி பண்ணுவீங்க, கணக்கு கிடையாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது செலவாயிருக்கோ, அவர் உன்னை காப்பாற்றி விட்டார், நோய் இருந்து அதான் நினைச்சுப்பாங்க. அப்படி இருக்கு. அதை விட்டு வேண்டாம் வார்த்தையை ஏற்க மாட்டேன். முடியுமா? முடியும். பெண்களாக பிறந்த ஒவ்வொருவரும் ஆண்களுக்கு சில நேரத்தில் சில அறிவுரைகள் எடுத்து சொல்லதான் முடியும். நான் இப்படிதான் செய்வேன் என்று பிடிவாதம் செய்தால் எதிர்வாதம் செய்ய முடியுமா? ஏதோ உங்கள் விருப்பத்திற்காக விடை கொடுக்கிறேன். விரைந்து சென்று வாருங்கள் சுவாமி. உங்களுடைய வார்த்தையை கேட்டு மலர்களை எடுத்து மாலையாக தொடுத்து தங்கள் கழுத்திலே வெற்றி மாலையாக அணிவித்து உங்களுக்கு வீர மாலை கரத்திலே கொடுத்து அனுப்பலாம் என்று பாவி நான் நினைத்து கழுத்திலே மாலை அணிவித்தேன். தங்கள் கழுத்திலே போட்ட மலர் மாலையானது தானாக இப்பொழுதுமா தெரியவில்லை நமக்கு ஆபத்து அருகிலே இருக்கிறது. வார்த்தையை கேளுங்கள் சுவாமி, போருக்கு போகாதீர்கள் சுவாமி. சுலோச்சனா, மாலை தவறிவிட்ட காரணத்தால் மாலை தவறிவிட்டு சமருக்கு போகாது என்று இருக்கிறாயே. மாலை தொடுத்தவன் சற்று கவனக்குறைவாக தொடுத்திருக்கலாம், அதெல்லாம் அந்த மாலை அருந்திருக்கலாம் அல்லது தவறி இருக்கலாம். சுலோச்சனா, அது மட்டும் கிடையாது. நம்முடைய கணவருக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மாலையை கழுத்தில் இட்டு வீர வாளை கரத்திலே கொடுத்து நெற்றியிலே வெற்றி திலகத்தை இட்டு சமருக்கு அனுப்பலாம் என்று நினைத்தால் இந்த நேரத்திலே இப்படி தவறிவிட்டது என்று வருத்தப்படாதே சுலோச்சனா, வருத்தப்படாதே. வெற்றியோடு வருவது என் கடமை, அதை நினைத்து ஏக்கம் பிடிக்காதே. நான் சென்று என்னுடைய தந்தைக்கு வெற்றி தேடி கொடுத்து விட்டு உன்னை வந்து பார்க்கிறேன். எந்தனை மாலையிட்டே என் பிராணநாதா கேளோ.
தாம்பூலம் தரித்த விந்தையா முண்டெதிரினவை நீங்கள் வியமுடனே ஜெயமே பெற்று சங்கை இல்லாமல் நாளை சகதியில் வருவாயே. போருக்கு விடை கொடுத்து முன்னே அனுப்பிவிட்டு பெண்ணை அழைக்கிறாரே என்று என்னை தவறாக நினைக்க வேண்டாம். காரணம் உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? ஒரு சமயம் நான் அரண்மனையிலே அந்த அம்பிகையை குறித்து பூஜை செய்து கொண்டிருந்தேன். நடந்ததையெல்லாம் கேட்டறிந்தீர்கள். அப்பொழுது ஏதோ ஒரு ரகசியத்தை எனக்கு சொல்லுவதாக வந்தீர்கள். திடீரென்று மறைத்து மௌனமாக நின்று விட்டீர்கள். காரணத்தை கேட்டேன். கணேசரோச்சரா, நான் சொல்ல வந்த ரகசியத்தை உங்களுக்கு இப்போது சொல்ல மாட்டேன். என்றாவது ஒரு நாள் பகைவரும் சமயத்திலே பகைவரை சொல்வதற்காக நான் போர்வசம் கொண்டு போருக்கு புறப்பட்டார். அன்று எனக்கு நினைவுறுத்தினால் இப்பொழுது சொல்ல வந்த ரகசியத்தை அவர்கள் சொல்லிவிட்டு செல்கிறேன் என்று சொன்னேன். நினைவுறுத்தினேன். என்னவென்று சொல்லக்கூடாதா? சுலோச்சனா, தக்க சமயத்தில் ஞாபகப்படுத்தி விட்டாய் சுலோச்சனா, தக்க சமயத்தில் ஞாபகப்படுத்தி விட்டாய். அது என்ன தெரியுமா? ஒரு நேரத்திலே என்னுடைய தந்தை ராமநேஸ்வரனோ திக்விஜயம் செய்து கொண்டிருந்தார். தந்தையோ திக்விஜயம் செய்து கொண்டிருக்கிறார். தமையனான நாம் ஏன் சும்மா இருக்க வேண்டும்? நாம் ஏதாவது வர்ற வலிமை பெற வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்தேன் தெரியுமா? நிகும்பலை என்னும் ஒரு யாகம் இருக்கிறது. அந்த யாகத்தை தொட்டு தொடங்கி செய்து கொண்டிருந்தேன். நிகும்பலை யாகமா? ஆமா. அப்படி என்றால் நிகும்பலை யாகம் என்று வைத்தால் என்ன தெரியுமா? ஆகாயத்திலே நிகுமை என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கு சென்று தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சதையை அறுத்து 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 யாகத்தை வளைத்து விட்டு அந்த யாகத்திலே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி எவ்வளவு சதையை அறுத்து எரிகிறோமோ அவ்வளவு சதை துளிர் விட்டு கொண்டே இருக்கும், நிகுண்டு கொண்டே இருக்கும். அதற்கு பெயர் தான் நிகும்பல யாகம் என்று வைப்பார்கள் சுலோச்சனா. அப்படிப்பட்ட யாகத்தை செய்து கொண்டிருந்தேன். இதை யாரோ என்னுடைய தந்தை ராமநேஸ்வரருக்கு சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய மகன் இந்திரஜித்தை நிகும்பல யாகம் செய்து கொண்டிருக்கிறார் என்று. உடனே என்னுடைய தந்தை ஓட்டோட்டமாக ஓடி வந்து, மகனே, இந்த உலகத்தில் நமக்கு யாரடா எதிரி இருக்கிறார்கள்? எதற்காக உடல் வருத்தப்பட்டு இந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? வேண்டாம், நிறுத்திவிடு என்று வைத்தார். அப்பொழுதெல்லாம் 4 பாகம் முடிந்து விட்டது. ஒரே பாகம் தான். அந்த ஒரே பாகம் முடிந்து விட்டால் சுவாமி, நீங்கள் சொல்லுவதை போன்று நிகும்பலையாக முழுவதுமாக நிறைவேறிவிட்டால் யாகத்தின் மகிமை என்ன? அந்த ஒரு பாகம் நிகும்பலையாக முடிந்து விட்டால் யாகத்தின் மகிமை என்ன தெரியுமா? இதை பாட்டியா? மடிந்து போய் கிடக்கக்கூடிய நம்முடைய படைகள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்து விடும். அதன் பிறகு நம்மை கொல்லவோ வெல்லவோ இந்த உலகத்தில் ஒரு பயனால முடியாது சுலோச்சனா. நிகும்பல யாகத்தின் மகிமை போர்க்களத்திலே மாண்டு விளக்கும். நம்முடைய படை வீரர்களின் கை வேறு கால் வேறு தனித்தனியே சிதறி கிடந்தாலும் யாகம் முழுவதுமாக நிறைவேறிவிட்டால் அந்த கைகால்கள் எல்லாம் அவர்களுடைய உடல் உறுப்புகளோடு ஒன்றாக சேர்ந்து விடுமா? இதனுடைய மகிமை தெரியாமல் இந்நேரம் காலத்தை வீணாக்கினேன். விரைந்து சென்று யாகத்தை சபதனை செய்து முடித்து பகைவர் ஆபத்து வராமல் பத்திரமாக சென்று வருகிறோம். வெற்றியோடு சென்று